வெல்கம் டு ஹன்னா லேர்னிங் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12th பசங்களா நீங்க 2 மார்க்கையும் 3 மார்க்கையும் பயங்கரமா பண்ணிடுவீங்க அண்ட் 5 மார்க்குமே அசால்ட் பண்ணிடுவீங்க. ஆனா இந்த ஒன் வேர்டுங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஒரு ஒரு அளவுக்கு வந்துட்டு 10ல இருந்து 12 ஒன் வேர்டு வந்துட்டு புக்குக்கு பின்னாடி இருந்தே வந்துடும். ஆனா அந்த ஒரு 5 ஒன் வேர்டா இருக்கட்டும், அந்த 3 ஒன் வேர்டா இருக்கட்டும், எப்படா கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சில யோசிக்க வைக்கிற அளவுக்கான கிரியேட்டிவ் கொஸ்டினா இருக்கலாம். இது நான் படிச்ச இந்த கொஸ்டினுக்குள்ளதான் இந்த ஒன் வேர்டு இருந்திருக்கு, இத போய் நான் எப்படி விட்டேன் அப்படின்னு நீங்க யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ நீங்க வந்துட்டு கீ பாயிண்ட் வச்சு படிக்கிறீங்களா, இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஏ தான் ஆன்சரா, அப்ப நான் இப்ப நான் பண்ணது என்ன அப்படின்னா, ஓகே மேல வந்துட்டு ஏங்கிற லெட்டர் இருக்கா, அப்ப கண்டிப்பா இதோட ஆப்ஷன் ஏ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஆனா அது ரொம்ப தப்பு. இப்போ ஏ ஆப்ஷன்ல சிலையும் சி ஆப்ஷனை கொண்டு வந்து பிலையும் போட்டுட்டாங்கன்னு வைங்களேன், நீங்க எந்த ஆப்ஷன்ல எந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் பண்ணுவீங்க? ஓகே, சோ என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்துட்டு பாஸ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சென்டம் போடுறவங்களா இருந்தாலும் சரி, 2 பேத்துக்குமே இல்ல எனக்கு ஒரு ஆவரேஜான மார்க் வேணும், ஒரு 70ல இருந்து 80 மார்க் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, 3 பேத்துக்குமே எது ரொம்ப பேஸா இருக்குன்னு பார்த்தோம்னா 15 ஒன் வேர்டு. யோசிச்சு பாருங்க, நம்மளோட பாதி மார்க்கை யாரு வச்சிருக்காங்கன்னா 15 ஒன் வேர்டு. பாஸ் ஆகுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 15 ஒன் வேர்டு நீங்க அப்படியே எடுத்துட்டீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு 10 மார்க் தான். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சேர்த்து ஒரு 10 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல மார்க் வாங்கி நீங்க பாஸ் பண்ணிடலாம். எப்படி பார்த்தாலும் 2 மார்க் 5 மார்க் 3 மார்க் எல்லாம் சேர்த்து 10 மார்க் தான் எடுக்க போறீங்களா? இல்ல. சோ நல்ல மார்க் எடுத்தலாம். அப்ப இந்த 15 ஒன் வேர்டை நம்ம எப்படி கவர் பண்ணலாம்? ஓகே, சென்டம் போடுறவங்களுக்குமே ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் வரும்னா அதுக்கு காரணம் இதுவா தான் இருக்கும். சோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மொத்தமா எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம். ஓகே, நமக்கு 15 ஒன் மார்க்குப்பா. ஓகேயா, மொத்தமா 11 யூனிட் இருக்கு. 15 ஒன் மார்க்கு கேட்பாங்க. அதுல புக் பேக் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10ல இருந்து 12 வரை கேட்டலாம். ஓகே, இன்சைட் கொஸ்டின் கிரியேட்டிவ் கொஸ்டின் ஒரு 5 ஆர் 3 வந்துட்டு நமக்கு கேட்பாங்க. இதுதான் அந்த 15 ஒன் வேர்டை கேட்கக்கூடிய விதம். கரெக்டா? சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா புக் பேக்ல இருக்கக்கூடிய அந்த ஒன் வேர்டை மட்டுமே படிச்சா, ஒரு ஒன் வேர்ட் விடாம கீ பாயிண்ட் வைக்காம அந்த கொஸ்டினுக்கான ஆக்சுவல் ஆன்சர் என்னங்கிறதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா, கொஸ்டினை கீ பாயிண்டா வைக்க கூடாது, ஆன்சரை கீ பாயிண்டா வைங்க. ஓகேயா? சோ இந்த ஆன்சர் வந்துச்சுன்னா இதுக்கு இதுதான்ப்பா கொஸ்டினா இருக்கணும். இல்லையா எனக்கு அந்த ஆன்சரும் தெரியும், எனக்கு இந்த கொஸ்டினும் தெரியும்னா இன்னும் சூப்பர், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. சோ என்ன பண்றீங்கன்னா, கீ பாயிண்ட் வச்சு மக்கப் பண்ணீங்கன்னா உங்களால ஒரு 15 ஒரு 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 நாளைக்கு ஒரு 10 ஒன் வேர்டு வந்துட்டு ஞாபகத்துல வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். மக்கப் பண்ணாதீங்க. என்ன ஆனாலும் சரி, இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு இடத்துல இந்த ஒண்ணுதான் ஸ்ட்ரகிளா இருக்குன்ற பட்சத்துல அதை எப்படியாவது நான் சரி பண்ணி ஆகணும். நீ பாஸ் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல சென்டம் போடணும்னு நினைக்கிறியா, கண்டிப்பா சொல்றேன், இந்த புக் பேக் கொஸ்டினை விட்டா உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அது இதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அது பெரிய டிராபேக்கா முடியும். அதனால நான் இந்த கீ பாயிண்ட் வச்சு படிக்கிறது, மக்கப் பண்றது, இந்த வேலையெல்லாம் விட்டுருங்க. அப்படியே கீ பாயிண்ட் வைக்கணும்னு தோணுச்சா லாஜிக்கா வைங்க, இது கொஸ்டின், சோ அப்ப இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ஆன்சருக்கு கீ பாயிண்ட் வைங்க, ஆப்ஷனுக்கு கீ பாயிண்ட் வைக்காதீங்க. ஓகே, சோ என்ன பண்றீங்க, புக் பேக் கொஸ்டின்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து 11th யூனிட் வரையும் இருக்கிற புக் பேக் கொஸ்டின் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் தரவு பண்ணிடணும். கிளியரா? ஒரு கொஸ்டின் விடக்கூடாது. நாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கா, அதுக்கான குவிஸ் எல்லாம் நாங்க வைப்போம், கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி தரோம். அப்ப தெரியும் நீங்க எங்க தப்பு விட்டுருக்கீங்கன்னு. அப்ப நான் சும்மா விட மாட்டேன். சோ ஒரு ஒன் வேர்ட் விடாம எல்லா ஒன் வேர்டையும் கிரியேட்டிவ் கொஸ்டினா மன்னிச்சிடுவேன், பட் புக் பேக்ல ஏதாவது தப்பு விட்டா காதை பிடிச்சி திரிகிடுவேன். சோ ஒரு ஒன் வேர்ட் விடாம எல்லா ஒன் வேர்டையும் கிளியரா படிச்சு முடிச்சிடும். த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, 10ல இருந்து 12 நமக்கு லக்கு கிடைச்சா 12 ஒன் வேர்டுமே புக் பேக்ல இருந்து வந்துடும். ஆனா கண்டிப்பா ஒரு 10 ஒன் வேர்டு கிட்ட கண்டிப்பா புக் பேக்ல இருந்து வந்துடும். ஸோ 10 மார்க்குங்கிறது ரொம்ப ஈஸியான மார்க் கிடையாது. அதோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ மறக்காம புக் பேக்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் படிச்சிடுறீங்க. கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு நிமிஷம். ஸோ நம்ம வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்றதுக்காக நிறைய ஃபார்முலாலாம் படிச்சிருப்போம். மேபி அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி, அதாவது இந்த சூத்திரங்களை பேஸ் பண்ணி நமக்கு ஒன் மார்க் வந்துட்டு கேட்கலாம்.
ஓகேயா? ஸோ இந்த இந்த உனக்கு வந்துட்டு தெரியும்ல, இந்த சூத்திரத்தை இந்த ஃபார்முலாவை போட்டோம்னா எனக்கு இந்த சமக்குரிய ஆன்சர் கிடைக்கும்னு உனக்கு தெரியும். ஸோ நீ என்ன பண்ற, நான் ஒரு ஃபார்முலா ஷீட் கொடுத்துட்றேன், அதை எப்படி படிக்கணும்னு நானே சொல்லி தந்துடுறேன். ஓகேயா? ஸோ அந்த ஃபார்முலா ஷீட்டில் எப்படி படிக்கணும், எந்த இப்போ ஏன்ற லெட்டருக்கு என்ன, பிங்கிற லெட்டருக்கு மீனிங் என்ன, பிங்கிற லெட்டருக்கு மீனிங் என்ன, அதை நம்ம ஏன் அங்கே போடணுங்கிறது முதற்கொண்டு கிளியராக படிக்கணும். யாருக்கு சென்டம் போட நினைக்கிறவங்களுக்கு, பிளஸ் நீ பாஸ் மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே நம்ம ஏன் கிடைக்கிற மார்க் விடணும். ஸோ அந்த ஃபார்முலால இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிங்க. பிளஸ் அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நீங்க நார்மலா ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க. கரெக்டா? அப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கே தோணும், இந்த சம நம்ம இப்படி கேட்டிருக்கலாம் அப்படின்னு. இப்போ ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஏமா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கும் சாப்பிட்டியாமா நீ அப்படின்னு கேட்கறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? கொஸ்டினை நான் மாத்தி, அதாவது வார்த்தைகளை மட்டும் மாத்தி போட்டேன். அந்த மாதிரி தான் கிரியேட்டிவ் ஒன்போர்டும் இருக்கும். அது மாதிரியும் இருக்கும், புக் உள்ள இருந்தும் வரும், உன்னோட சூத்திரங்களை வச்சும் வரும். இந்த ஃபார்முலா உனக்கு தெரியும்னா நீ படிச்ச 12 13 நம்பருக்கு பதிலா 20 24 போடலாம், 30 44 போடலாம், நம்பர்ஸ் மாறலாம். ஆனா நீ படிச்சிருக்க ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த கொஸ்டினை நீ அட்டன் பண்ணலாம். ஸோ பேசிக்கா வந்துட்டு நமக்கு ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி வரலாம், நம்மளோட கணக்கீடுகளை பேஸ் பண்ணி வரலாம். பிளஸ் நெடுவினாக்கள் நீ படிக்கிறீங்கல்ல, ஸோ நெடுவினாக்கள் படிக்கிறீங்கன்னா அதோட லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் அதில் நீங்க படிச்சுட்டு இருக்கும் போதே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தோணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நீங்க கிளியரா படிங்க. நீங்க வந்துட்டு ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க, நான் இந்த 5 மார்க்கு இந்த சப்ஜெக்ட்ல இருந்து மட்டும்தான் படிக்க போறேன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா கிளியரா படிங்க. ஏனோ தானோனோ ஆட்டுக்குட்டி மாதிரி அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அப்படி இல்லாம கிளியரா படிச்சிருங்க. நீங்க கிளியரா படிச்சிட்டீங்கன்னா நான் சொல்றது உண்மையா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க எதை படிச்சாலும் கிளியரா படிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களோட கிரியேட்டிவ் ஒன்வேர்டுக்கு நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க படிச்சதைத்தான் அவங்க கேட்பாங்க, ஆனா உங்களுக்கு தெரியாத மாதிரி கேட்பாங்க, அவ்வளவுதான். ஓகே, புக் இன்சைடா இருக்கட்டும், மேபி கிரியேட்டிவ்ல வந்துட்டு ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வேறு ஒரு சம் போடுற மாதிரி இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது டேப்லெட் காலத்துல நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கலாம். இவ்வளவுதான் இருக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. ஸோ நம்ம அசால்ட் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் வேணாம். சரியா? ஸோ இதுதான் 15 out of 15 எடுக்கணும்னா ஃபார்முலாஸை ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கோங்க. கணக்கீடுகள் அது நீங்க ஃபார்முலா ஃபிங்கர் டிப்ல இருந்துச்சுன்னா கணக்கீடுகள் ஈஸியா முடிஞ்சிடும். நெடுவினாக்கள் படிக்கிறீங்கன்னா மனப்பாடம் பண்ணக்கூடாது. மகப்புங்கிறது நம்மளோட அகராதியில இருக்கக்கூடாது. அகராதியில இருந்து மனப்பாடம் அப்படிங்கிற ஒரு பகுதி தமிழ்ல எடுத்துடக்கூடாது. சரியா? மனப்பாடங்கிறத பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பயாலஜியா இருக்கட்டும், மேத்தமேட்டிக்ஸா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸா கம்ப்யூட்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல மட்டும் மனப்பாடம் அப்படிங்கிற டாபிக் என்ன பண்ணுங்க, தூக்கி தூரம் போட்டுட்டு புரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க. சரியா? புரிஞ்சு படிக்கணும். எனக்கு இந்த கொஸ்டின்ல இவ்வளவு டவுட் இருக்கு, இதை நான் எப்படி புரிஞ்சு படிக்கிறதுனா நான் இருக்கேன். என்ன பண்றீங்க, எனக்கு இந்த கொஸ்டின் தெரியலன்னு கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. கிளியரா? ஸோ புக் பேக் ஒன் நம்ம ஒன்று விடாம படிக்க போறோம். பிளஸ் நம்மளோட ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதை பேஸ் பண்ற கணக்கீடுகளும் தெரியும். நெடுவினாக்கள் படிக்கும் போது உள்ளுக்குள்ள உள்ளதை கிளியரா படிக்க ஆரம்பிங்க. இது எல்லாத்தையுமே ஓரளவு நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா 15 மார்க்குக்கு 15 மார்க் எடுத்துடலாம். என்ன நம்புங்க, நான் அதுக்கு பொறுப்பு. கிளியரா? ஆனா ஒரு விஷயம் சொல்றத கேட்கணும். ஓகே? ஸோ விட்டுறக்கூடாது, எந்த ஒரு கொஸ்டினையும் விட்டுறக்கூடாது. சென்டர் போகணும்னா 15 ஒன்போர்டும் நமக்கு வேணும். அப்போ நம்ம அதுக்கான எஃபர்ட்டை கொடுத்து தான் ஆகணும். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம அதை விட்டுறக்கூடாது. ஓகே? கிளியரா? ஆல் தி பெஸ்ட். ஓகே, as usual லைக் பண்ணுங்க, எனக்கு ஒரு கமெண்ட்டை போடுங்க, ஷேர் பண்ணி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.